இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா அங்க போய் பார்க்கலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க இங்க அது என் அண்ணன் அண்ணி இங்க வந்திருப்பாங்க. அது ஒரு பையனும் பொண்ணும் இங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அடிபட்டிருக்கலாம். ஒரு பையன் கூட்டிட்டு வந்திருப்பாரு. வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. வாட்? அவ எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கா? அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்காங்க. வாட்? பிரெக்னன்ட்டா? ஆமா. உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே? நான் அந்த பையனோட அம்மா தான். பையனோட அம்மாவா? ஆனா அவரோட ஃபேமிலில யாரும் இல்லைன்னு சொன்னாரே. அது எப்படி இருக்க மாட்டாங்க? இவங்க அம்மா, இவர் அப்பா, இவங்க பாட்டி, நான் அத்தை. நான் அவரோட பிரதர். ஒரு நிமிஷம். பேஷண்டோட பேர் என்ன? பேஷண்டோட நேம் சுஜிதா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பேஷண்ட் பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி தான். ரிஷிதா அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். லக்ஷ்மின்ற பேர்ல இங்க எந்த பேஷண்ட்டும் அட்மிட் ஆகலையே. ரிஷின்னு கூட யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரல. இன்னைக்கு எவ்வளவு லைவ் பேஷண்ட் வராங்களோ அவங்க எல்லாரோட பொறுப்பும் என்னோடது. சோ நான் தான் இதை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க மேம், நீங்க புரிஞ்சுக்க பாருங்களேன். நாங்க டென்ஷன்ல இருக்கோம், தேடி வந்திருக்கோம். அவங்க எங்கேயும் கிடைக்கல. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். வேணா வேற ஃப்ளோர்ல இல்ல வேற வார்ட்ல இருக்கலாம்ல. அதான் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஓகே, வேற ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்கலாம்ல. ஏன்னா இன்னைக்கு யாரும் அந்த பேர்ல இங்க அட்மிட் ஆகல. அதே மாதிரி எந்த புது பேஷண்ட் இங்க வந்தாலும் நான் தான் அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் இன்னொரு நர்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. சோ எனக்கு நல்லாவே தெரியும் இங்க லக்ஷ்மின்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் அட்மிட் ஆகல. அண்ட் ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. என்னோட வேலையை பார்க்க விடுங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க தான் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். ஓகே ஓகே சார். ஆமாமா, என்னவோ கன்ஃபியூஷன். இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நிமிஷம். மலிஷ்கா நம்ம கிட்ட என்ன சொன்னா? காரை வழியில பார்த்ததா சொன்னா. அப்படின்னா அவங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். கரெக்ட் கரெக்ட் மாமா. வாங்க போய் பார்க்கலாம். வாங்கம்மா. யா, லெட்ஸ் கோ. வாங்க. டாக்டர், டாக்டர், லக்ஷ்மிக்கு ஆபரேஷன் முடிஞ்சதா? எஸ் ஆபரேஷன் நடந்துருச்சு. அப்போ 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க கண்ணை திறந்தாகணும். அப்படி திறக்கலன்னா திறக்கலனா நான் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்ஷ்மி நிரந்தரமா கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோமாலா அவ போக கூடாது. அவ கோமாலா போக கூடாது டாக்டர். அவ ரொம்ப ஸ்ட்ராங். லக்ஷ்மி இந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டா டாக்டர். ஷீ இஸ் a very strong girl. அவ கோமாக்கு போக மாட்டா. என் உயிரை காப்பாத்தினவ என்ன தனியா விட்டு போக மாட்டா. டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவ நினைவு திரும்பணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஐ ரியலி விஷ் மிஸ்டர் ரிஷி. ஐ ரியலி விஷ் அவங்களுக்கு மயக்க தெளிஞ்சா நல்லா இருக்கும். நாங்க அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் சார். அவங்களுக்கு மயக்க தெளியிட்டோம். பட் மிஸ்டர் ரிஷி, நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கண்ணை திறந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னது? அவங்க நினைவுகள் போகலாம். பிரெயின்ல சில செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. அது மெமரியோட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க நினைவலைகள் அதுல அஃபெக்ட் ஆகலாம். இங்க பாருங்க, எங்க தரப்புல இருந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஆனா ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகுறது அவங்க கண் முழிக்கிறதுல தான் இருக்கு. அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். எல்லாம் நார்மல் ஆயிடும். நீங்க ப்ரே பண்ணாலே போதும். வேணும்னா நீங்க அவங்கள உள்ள போய் கூட பார்க்கலாம். இப்ப அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. லக்ஷ்மி நிரந்தரமா கோமாக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ காட், அதே ஹோட்டல்ல தீ பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் மலிஷ்கா நல்லா இருக்கணும். எஸ் மாம். மலிஷ்கா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. Thank God for that. And ரிஷி நல்லா இருக்கானா? அவனை பத்தி தெரியல. அவனை பத்தி எதுவும் தெரியல. வாட்? ரிஷியை பத்தி தெரியாதுன்னா என்ன? அங்க தீ பிடிச்சதுல அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன நீங்க அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. அவனை பத்தி எதுவுமே தெரியல. எப்படி உனக்கு தெரியல? நீயும் கல்யாணத்துல தானே இருந்த? ஆமா, நானும் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ உனக்கு எப்படி தெரியாது மலிஷ்கா? அம்மா, தீ பிடிச்சதால ரிஷிக்கு எதுவுமே ஆகல. லக்ஷ்மி தான் பாதிக்கப்பட்டா. மயங்கி விழுந்தா ரிஷி அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் நான் ரிஷியோட காரை இப்பதான் வழியில பார்த்தேன். மரத்துல இடிச்சு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. வாட்? மலிஷ்கா, ரிஷிக்கு ஒண்ணு ஆகலையே. அததான் அப்பத்துல இருந்து சொல்றேன். எனக்கு தெரியாது. அவனோட வீட்லயும் யாருக்கும் எதுவும் தெரியாது. எங்க போயிருக்கான்னு தெரியல. அவன் போனும் அட்டென்ட் பண்ணல. அண்ட் அவனும் யாருக்கும் கால் பண்ணல. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்னு எப்படி தெரியும்? எனக்கு மூச்சு முட்டுது. உயிரே போயிடும் போல இருக்கு. இட்ஸ் ஓகே மலிஷ்கா, ப்ளீஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். அட என்னத்த சரியாயிடும்? அந்த கெட்ட சகுனம் லக்ஷ்மி கூடவே இருக்காளே. என்னத்த சரியாயிடும்? அவ கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியாகாது. அவளுக்கும் நல்லது நடக்காது, எனக்கும் நடக்காது. நீ போன் வைமா.
ஓ காட், கடவுளே ரிஷியை குணப்படுத்து. ஏன்னா ரிஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மலிஷ்கா நிலைமை மோசமாயிடும். ரிஷி, ரிஷி, நான் இங்க தான் இருக்கேன். நீ கண்ணு திறந்துட்ட லக்ஷ்மி, ஒன்னும் ஆகாது. நான் உன் பக்கத்துல இருக்கேன், உன் கூடவே இருக்கேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், ஐ ப்ராமிஸ். லக்ஷ்மியை பாத்தீங்களா? அவளுக்கு நினைவு திரும்பிடுச்சு. என் பேரு சொன்னா ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்க. அவ எடுத்துட்டா பாருங்க. அவ என்னோட பேரு சொன்னா, அவளை பாருங்க. லக்ஷ்மிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அவ என்னோட பேர் சொன்னா, என்ன ரிஷின் கூப்பிட்டா. என் கை கூட பிடிச்சிருந்தா. நான் போய் சொல்லல. ஐ ப்ராமிஸ், நான் போய் சொல்லல. அவ உண்மையாவே என்ன ரிஷின் கூப்பிட்டா. ஒரு வாட்டி அவளை செக் பண்ணி பாருங்களேன். என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்களேன். கண்டிப்பா அவ முடிச்சா. நான் போய் சொல்லல. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இவங்களை ரொம்ப லவ் பண்றீங்க இல்லையா? ஆனா நீங்க இவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னீங்க. ஓ சாரி, உங்ககிட்ட இந்த மாங்கல்யத்தை கொடுக்க மறந்தே போயிட்டேன். ஆபரேஷன் பண்ணும்போது நாங்க இதை கலட்டிட்டோம். சார் ப்ளீஸ், இப்போ நீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் நல்லது. இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆயிடும், டென்ஷன்ல இருப்பீங்க. நாங்க முழு முயற்சி எடுத்திருக்கோம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ கடவுள் கையில தான் இருக்கு. சார் நீங்க ப்ளீஸ் வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. ஏகாதசி அன்னைக்கு மகா ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் அடுத்ததா சகஸ்ர நாமம். அத சொல்லும்போது ஒத்த கால்ல நின்னுட்டு 2 கைகளையும் மேல தூக்கி நிக்கணும். மனசுக்குள்ளேயே கடவுளை நல்லா வேண்டிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணணும். நீ இத பண்ணாலே போதும், அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிரும். இது கொஞ்சம் கடுமையான தவம் தான். ஆனா இத மனசார ஸ்ரத்தையோட பண்ணி முடிச்சா உன் தவத்துக்கு பலன் கிடைக்கும். ஆனா நான் இதுவரைக்கும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. இப்படி ஒத்த கால்ல நிக்கிறது இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. உடம்புக்கு சக்தி அவசியம் இல்ல, மனசுக்கு தான் சக்தி அவசியம். அது உன் கண்ணுல தெரியுது. ஏன்னா நீ லக்ஷ்மிய மனசார விரும்புற. அம்மனுக்கு தீபாராதனை காட்ட போறேன். பக்தர்கள் எல்லாரும் எழுந்திருச்சு நில்லுங்க. உனக்கான சவால் ஆரம்பிச்சிடுச்சு. மகா ஆரத்தி எடுப்பாங்க. அப்புறம் அடுத்ததா சகஸ்ர நாமம். அத சொல்லும்போது ஒத்த கால்ல நின்னுட்டு 2 கைகளையும் மேல தூக்கி நிக்கணும். மனசுக்குள்ளேயே கடவுளை நல்லா வேண்டிக்கணும். தொடர்ந்து தியானம் பண்ணணும். நீ இத பண்ணாலே போதும், அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும்.